சேர்த்து இந்த கூடலக பெருமானுடைய கைங்கரியத்தில் தேரெழுத்த பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் அர்ச்சக பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். போன வருஷம் பண்ண மாதிரியே அற்புதமா பெருமாளை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். 2 நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணுவோம். நாம சங்கீர்த்தனம்னா பஜனைன்னு பேரு. பஜனைன்னா ஆனந்தமா பெருமாளை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். பெருமாள் ஆனந்தமா இருக்கார், சந்தோஷமா இருக்கார். 2 கையை தட்டிட்டு சொல்ல சொல்ல திட்டிக்கிறேன் சுந்தரை நாமரசம் சுந்தரை நாமரசம் ஹரி 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 ஹரி. நீங்க சொல்ல வேண்டாம். நாம சங்கீர்த்தனங்கிறது பஜனைங்கிறது எப்ப பண்ண முடியும்னா இது மாதிரி பக்தர்கள் குழாமா கூடி இருக்கும் போதுதான் பண்ண முடியும். ஒரு 10க்கு 10 ரூம்ல போய் கதவை சாத்திட்டு பண்ண முடியாது. 2 நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால 21 தலைமுறைக்கு புண்ணியம் வந்து சேர்றது என்று சொல்றா. கலியுகத்துல பெருமாள் நமக்கு கடாட்சம் பண்றதுக்கு ஒரே வழி, நம்ம கையில் இருக்கிற ஒரே வழி, நம்ம கையில பெருமாள் அனுகிரகத்தை வாங்கிக்கிறது வச்சுக்க ஒரே பாத்திரம் இந்த நாம சங்கீர்த்தனம் தான். 2 நிமிஷம் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனங்கிறது கிட்டத்தட்ட 1000 பேர் கூடியிருக்கிற இடம். 1000 பேர் ஒன்னா ஹரிநாமத்தை சொல்லும் போது ஹரிக்கு அவ்வளவு சந்தோஷம், இந்த இடத்துக்கு அவ்வளவு சாநித்தியம். அதனால ஹரிநாமத்தை சொல்றது உங்களுக்கு தான், பெருமாளுக்காக இல்ல, உங்களுக்கு புண்ணிய சேர்க்கணுங்கிறதுக்கு தான் ஹரிநாமத்தை சொல்றோம். ஹரி 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 சத்தமா ஹரி 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 கட்டுற கைய தலைக்கு மேல தூக்கிட்டு தட்டணும். இழுக்கிறவன் தான் கஷ்டம், அவனுக்கு நான் கஷ்டம் தான். சரவண சரவண விடுவான். சரியா? கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா. பின்னாடி கட்ட, பின்னாடி ஏற்றி போடு. கட்டை இல்லப்பா, கட்டை இல்லப்பா, கட்டை ஏற்றி விடுப்பா. கோவிந்தா